ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அறிவு இன்ஃபோ சேனல். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், சி லாங்குவேஜ் சீரீஸோட இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் ஒரு நம்பரை இன்புட்டாக கொடுத்தோம்னா அதை ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுறதுக்குரிய ப்ரோக்ராம். இப்போ நான் கோடிங் ரைட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் லைன் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுறேன். வாய்ட் மெயின் டேட்டா டைப் இன்ட் வேரியபிள் நேம் நம் டெம்ப் ரிமைண்டர்னு ஒரு வேரியபிள் ரிவர்ஸ் வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளை நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன் 0. இப்போ நான் பிரிண்ட்எஃப்ல அவுட்புட் ஸ்ட்ரீம் என்டர் த நம்பர் டு பி ரிவர்ஸ்ட். ஸ்கேனஃப்ல நம்பரை கெட் பண்ணுறேன். வித்தின் கோட்ஸ்குள்ளே %d address of num temp வேரியபிளில் num வேரியபிளில் உள்ள வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். while loop யூஸ் பண்ணுறேன். while num greater than 0. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் while loopல உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு num modulus operator 10. Second one reverse. ஸோ இந்த வேரியபிள் எப்படி அப்டேட் ஆகணும்னா reverse multiplication symbol 10 plus remainder. num வேரியபிளில் எப்படி அப்டேட் ஆகணும்னா num divided by 10. ஸோ லூப்பை விட்டு வெளியில் வந்து printf statementல /n the given number is %d. %d ல tempல உள்ள வேல்யூ டிஸ்ப்ளே ஆகணும். நெக்ஸ்ட் printfல again /n the reverse number of the given is %d ல ரிவர்ஸ். ஸோ அந்த வேரியபிளில் உள்ள வேல்யூ டிஸ்ப்ளே ஆகணும். ப்ரோக்ராம் ரைட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். என்டர் த நம்பர் டு பி ரிவர்ஸ்ட். இன்புட் வந்து 345 கொடுக்குறேன். அவுட்புட் பாருங்கள். த கிவன் நம்பர் இஸ் 345. த ரிவர்ஸ்டு நம்பர் ஆஃப் த கிவன் நம்பர் இஸ் 543. ஸோ நம்ம கொடுத்த இன்புட் நம்பர் அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அதாவது 543 அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயின் ஃபங்க்ஷனில் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நம் டெம்ப் ரிமைண்டர் அண்ட் ரிவர்ஸ் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ரன் டைமில் நம் வேரியபிளுக்கு வேல்யூ கெட் பண்ணியிருக்கேன். கெட் பண்ண வேல்யூவை டெம்ப்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். while loop யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம் greater than 0. ஸோ நம்மள உள்ள வேல்யூ greater than 0 வரைக்கும் இந்த லூப்பில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த லூப்போட எக்ஸிக்யூஷன் ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் 345 பார்த்தோம் இல்லைங்களா இன்புட்டாக. ஸோ அதே இன்புட்டை வச்சு உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம் வந்து 345. ஸோ ஃபஸ்ட் இட்ரேஷன், இந்த லூப்போட ஃபஸ்ட் இட்ரேஷனில் நம்மளோட வேல்யூ 345 அப்படின்னு இருக்கும். ரிவர்ஸில் வந்து 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கண்டிஷனில் இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸோட மேனிப்புலேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். ரிமைண்டரில் பார்த்தீங்கன்னா நம் மாடுலஸ் 10 இல்லைங்களா? அப்போ நம் வேல்யூ வந்து 345 மாடுலஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 5. ஏன்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர் என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா ரிமைண்டர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 345 டிவைட் பண்ணுவோம் 10ஆல். ஸோ ரிமைண்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. ஏன்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர் ரிமைண்டர் வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட்டு ரிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம்? ரிவர்ஸ் இன்டூ 10 ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ ரிவர்ஸில் ஆல்ரெடி என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ 0 இன்டூ 10 ப்ளஸ் 5. அப்போ 0 இன்டூ 10 0 ப்ளஸ் 5 அப்படின்னா 5 உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிது ரிவர்ஸில். நம் எப்படி அப்டேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம் டிவைடட் பை 10ன்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்போ நம் வேல்யூ வந்து 345 டிவைடட் பை 10.
கோஷியன்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 34. உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட்டு எடுத்துக்காது, ஏன்னா வந்து நம் வந்து இன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறனால டெசிமல் பாயிண்ட்ஸை அவாய்ட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு அதாவது ஹோல் நம்பர் 34 மட்டும் உங்களுக்கு நம்மளில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இட்ரேஷனில் ஒயில் லூப்பில் நடக்கிற ப்ராசஸ். ஓகே, இப்போ நம்மளை வந்து 34 எடுத்துகிட்டு அகைன் கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். 34 greater than 0. ஸோ கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் ட்ரூன்றனால கண்ட்ரோல் உள்ளே வந்துடும். ஸோ இப்போ ஒயில் லூப்போட செகண்ட் இட்ரேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து இப்போ 34ன்ற வேல்யூ இருக்கும், ரிவர்ஸில் வந்து 5ன்ற வேல்யூ இருக்கும். இப்போ ரிமைண்டரோட மேனிப்புலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் மாடுலஸ் 10 இல்லைங்களா, நம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 34 மாடுலஸ் 10னா ரிமைண்டர் வேல்யூ 4. அதேமாதிரி ரிவர்ஸில் என்ன கொடுத்துடணும், ரிவர்ஸ் இன்டூ 10 ப்ளஸ் ரிமைண்டர். அப்போ ரிவர்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, 5 இருக்குது இல்லைங்களா. இப்போ 5 × 10 + 4 இஸ் ஈக்குவல் டு 54. இப்போ ரிவர்ஸில் 54 அப்படின்ற வேல்யூ அப்டேட் ஆகிரும். நம்மோட வேல்யூ எப்படி அப்டேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம் டிவைடட் பை 10. இப்போ இந்த இட்ரேஷனில் நம் வேல்யூ வந்து 34 டிவைடட் பை 10ன்னா உங்களுக்கு கோஷியன்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் இல்லைங்களா, அப்போ 3. ஸோ இந்த செகண்ட் இட்ரேஷனோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மள வந்து 3ன்னு இருக்கும், ரிவர்ஸில் வந்து 54 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 3யை எடுத்துக்கிட்டு கண்ட்ரோல் அகைன் வந்து ஒயில் லூப்பில் போய் செக் பண்ணோம். 3 greater than 0. ஸோ அகைன் கண்டிஷனோட எவாலுவேஷன் ரிசல்ட் ட்ரூன்றனால கண்ட்ரோல் உள்ளே வரும். தேர்ட் இட்ரேஷனில் நம் வேல்யூ 3ஆக இருக்கும், ரிவர்ஸ் வேல்யூ 54ஆக இருக்கும். ஸோ ரிமைண்டர் வந்து எப்படி அப்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் மாடுலஸ் 10 இல்லைங்களா. அப்போ நம் வேல்யூ 3 மாடுலஸ் 10ன்னா ரிமைண்டர் வேல்யூ உங்களுக்கு 3 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகிருக்கும். ஸோ ரிமைண்டரில் 3 ஸ்டோர் ஆயிரும். ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் 10 ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ உங்களுக்கு 54 இல்லைங்களா, கரண்ட் இட்ரேஷனில் ரிவர்ஸோட வேல்யூ 54. அப்போ 54 × 10 + 3 இப்போ 540 + 3 543. நம் வேல்யூ எப்படி அப்டேட் ஆகும், 3 divided by 10 இப்போ 0, கோஷியன்ட் வேல்யூ 0. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 0வை எடுத்துகிட்டு போகும். ஸோ அப்போ 0 greater than 0, இந்த கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் ஃபால்ஸ் அப்படிங்கிறனால கண்ட்ரோல் லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகி வெளியில் வந்து the given number is %dல temp variableல நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா ஒரிஜினல் நம்பர். ஸோ அதை டிஸ்பிளே பண்ணோம். நெக்ஸ்ட்டு the reversed number of the given number is அப்படின்னு கொடுத்து ரிவர்ஸில் என்ன லாஸ்ட் இட்ரேஷனில் என்ன வந்து ரிவர்ஸ் வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருந்துச்சோ அதை டிஸ்பிளே பண்ணோம். அப்போ ஃபைனல் இட்ரேஷனில் உங்களுக்கு ரிவர்ஸுன்ற வேரியபிளில் எந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, 543. அதாவது நம்ம கொடுத்த இன்புட்டு 345, நம்மளுக்கு கிடைச்ச ரிவர்ஸில் உள்ள நம்பர் பார்த்தீங்கன்னா 543. அப்போ இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே ரிவர்ஸில் ப்ரிண்ட் ஆகிருக்கு சரிங்களா, ரிவர்ஸ் நம்பர் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, நான் அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். enter the number to be reversed 345. The given number is 345. The reversed number of the given number is 543. ஓகேங்களா, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.